சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு gift பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு gift பாக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஒரு 7000க்கு பட்டாசு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். அண்ட் அந்த அன்பாக்சிங் வீடியோவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் gift பாக்ஸ் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ். அந்த பாக்ஸ் அந்த gift பாக்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், இதோட ப்ரைஸ் என்ன, உள்ள எவ்வளோ குவான்டிட்டி பட்டாசு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த gift பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே எவ்வளோ குவான்டிட்டி பட்டாசு இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டாசு ஃபுல்லாக வந்து நிரப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 50 ஐட்டம் இருக்கக்கூடிய ஒரு gift பாக்ஸு. இந்த gift பாக்ஸை நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 620 ரூபாய்க்கு வந்து இந்த gift பாக்ஸ் வாங்கினேன். இந்த gift பாக்ஸ் கூட இன்னொரு பாக்ஸும் வாங்கியிருந்தேன். அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா தான். அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரு இது மத்தாப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி ஐட்டம், அதாவது மேலே போய் வந்து வெடிக்கக்கூடிய ஒரு சோட்டா ஐட்டம் வந்து, அதாவது சின்ன ஒரு வெடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்ஷ்மி வெடி இருக்குது. லக்ஷ்மி வெடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் இருக்கும். அது ஒரு லக்ஷ்மி வெடி ஒரு பாக்கெட் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே கொஞ்சம் பெரிய வெடி, யானை வெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு யானை வெடி ஒன்று இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இது இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 ஜெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து என்ன இருக்குது, ஸோ இந்த பாம்பு மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸே கொடுத்துருக்காங்க. உள்ளே எப்படியும் ஒரு 10 பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், குட்டி குட்டியாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் பாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு, அதாவது இது அணுகுண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த அணுகுண்டு வந்திருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சாட்டை வந்து சின்ன பசங்க அந்த சாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி மத்தாப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னது ஒரு 5 பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. அதுலேயே ஒரு 5 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு, அதாவது இந்த 10 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இருக்குது. 7 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாலா வந்து நல்லாயிருக்கும் வெடிக்கிறதுக்கு. ஒரு 100 வாலா நமக்கு உள்ளே இருக்குது. ஸோ பாகுபலி இமேஜ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வெடிக்கும்போது எப்படி வெடிக்குதுங்கிற அன்பாக்சிங், வெடிக்கும்போது நான் உங்களுக்கு டெஸ்டிங் போட்டு காமிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து கிரவுண்ட் சங்கு சக்கரை ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிலி வெடியில் வந்து 2 பிஜிலி வெடி இருக்குது. அதாவது இந்த ஊசி பட்டாசு சொல்லுவோம் இல்லையா, 2 ஊசி பட்டாசு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷாட்டு. ஸோ கீழே ஒன்று வெடிச்சு மேலே ஒன்று வெடிக்க இல்லையா, 2 ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு லட்சுமி வெடி, அதோட கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு லட்சுமி வெடி கொடுத்துருந்தாங்க, அதோட கொஞ்சம் சின்ன லட்சுமி வெடி ஒன்று இருக்குது. அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லட்சுமி, அதாவது இது கோல்டு லட்சுமியில் ஜோட்டா பீம் வெடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அந்த லட்சுமி வெடிக்கு ஈவனாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே வெடிக்கும். நான் ஆல்ரெடி வெடிச்சிருக்கேன் அந்த பட்டாசை. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஃபேன்சி ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பேருன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம டெஸ்டிங் அப்போ தான் பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வெடிக்கக்கூடிய ஒரு ஷாட் 7 ஷாட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம டெஸ்டிங் அப்போ பார்க்கலாம். 7 ஷாட் நம்ம நார்மலாக வெடிக்கிறது தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 2 இருக்குது. இது என்னன்னு தெரியல, டெஸ்டிங் அப்போ தான் தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸிங் வீல், அதாவது இந்த சங்கு சக்கரத்துலேயே கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக இப்போ இந்த தீபாவளியில் போன தீபாவளிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன், டான்ஸிங் வீல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது நான் வெடிச்சதில்லை, வெடித்து பார்ப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை, அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சாட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட். ஸோ நமக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ராக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரெட்டு. ஸோ எனக்கு இந்த ஃபேவரட்டான ராக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் நான் ஆர்டர் பண்ணதிலே ராக்கெட் தான் ரொம்ப அதிகமாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ராக்கெட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 2000க்கு ஆர்டர் பண்ணிப்பேன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு ராக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஏன் நான் gift பாக்ஸ் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, gift பாக்ஸில் எல்லாமே மிக்சிங்கில் வரும், நம்ம எதுவும் தனித்தனியாக வாங்க தேவையில்லைங்கிறதால தான் இது ஒரு gift பாக்ஸ் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதே போல் இந்த 28 ஜெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிட்டோம். அதிலே வந்து லார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 28 ஜெயிண்ட் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பயங்கரமாக வெடிக்கும். இது வெடிக்கும் போது நான் உங்களுக்கு வந்து பார்த்தா டெஸ்டிங் போட்டு காமிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குருவி வெடியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு லக்ஷ்மி வெடியில் சின்னது. மொத்தம் லக்ஷ்மி வெடியிலே வந்து மொத்தம் 3 இருந்துச்சு. ஒன்று பெருசு, அதோட ஒன்று சின்னது, அதோட ஒரு குட்டி சின்னது ஒன்று கொடுத்துருக்காங்க. குருவி வெடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம். ஸோ இது வந்து அந்த புல்லட் பாம்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், ஒரு புல்லட் பாம் வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில, இது ஒன்று புதுசாக இருக்குது, என்னன்னு தெரில, உள்ளே பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அந்த சாட் அந்த சம்திங் அந்த புஷ்ஷுன்னு போகும் இல்லைங்களா மிருகம், அந்த இது மாதிரி அதெல்லாம் உள்ள சின்ன சின்னதாக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டரில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து இது என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில. அதே போல் ஜீபூம்பான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவலாக அந்த மாத்திரை வச்சா வெடிக்கும், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னமோ ஒன்று இருக்குது, இதுவும் வந்து அந்த டேப்லெட் மாதிரி தான், வச்சுமா அப்படியே வெடிக்கும். ஓப்பனில் தான் இருக்குது நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த மாத்திரை மாதிரி தான் இது வந்து இந்த வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே நெருப்பு வச்சோமா அப்படியே டப்பு 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 டப்புன்னு வெடிச்சிட்ருக்கோம். ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட், இந்த கேமரா இந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஃப்ளாஷ் அடிச்சுட்டே இருக்கும், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த மேலே போய் வெடிக்கக்கூடிய ஒன்று தான், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மியிலே ரொம்ப குட்டி சின்ன லக்ஷ்மி அது ஒன்று இருக்குது, ஊசி பட்டாசு அளவு கூட இல்லை, எப்படி வெடிக்கும்னு தெரில. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் ஃப்ளவர் பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏதோ ஸ்பெஷல்னு இருக்குது, நல்லா இதாகுமா என்னன்னு தெரில, நம்ம டெஸ்டிங் அப்போ நம்ம போட்டு காமிப்போம். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டம் மொத்தம் 50 ஐட்டம் இருக்குது. இது வந்து ஸ்ரீ அம்பாள் அப்படிங்கிற ஃபயர் ஒர்க்கில் தான் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் அங்கே தான் 7,000 ஆர்டர் பண்ணியிருந்தேன். திருத்தல அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணேன், அது எனக்கு அப்போவே வந்து சேர்ந்துருச்சு. அண்ட் இவ்வளோ டோட்டலி வந்து இவ்வளோ கிராக்கர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ டோட்டலாக அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டோம், இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு பிகினிங் சேனல் தான், நம்ம ஒரு பெரிய சேனல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஓரளவுக்கு தான் பேசுவோம். அண்ட் அதே போல் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம நிறையா வந்து நம்ம பண்ண போகிறோம். அதே போல் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த இடம்லாம் நம்ம விசிட் பண்ணி கூட நம்ம வந்து காமிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அதே போல் வந்து இது நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். டெஸ்டிங் அப்போ நான் வீடியோ போடுறேன். பாய், தேங்க்யூ.